அரசு அலுவலகங்களில் பெறப்படும் மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாத அறிக்கை அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு அலுவலகங்களில் நேரடியாக மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக பெறப்படும் குறைகளைவு மனுக்களின் பரிசீலனை குறித்து மாற்றியமைக்கப்பட்ட நடைமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதன்படி 3 நாட்களுக்குள் மனுவை பெற்றுக் கொண்டதற்கான ஒப்புகையை வழங்குவதுடன் மனு பெறப்பட்ட 1 மாதத்திற்குள் குறை களையப்படல் வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமைச் செயலாளரின் நேர்முக கடிதம் வாயிலாக குறைகளைவு மனுக்களை கையாளுதல் குறித்த பல்வேறு நடைமுறைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை தவறாது பின்பற்றுமாறும் மாதாந்திர அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அனைத்து துறை செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறைகளைவு மனுக்களை பதிவு செய்திட குறைகளைவு மனு பதிவேடு ஒன்றினை இவ்வரசாணையின் பின் இணைக்கப்பட்ட படிவத்தில் உள்ளவாறு பராமரிக்க வேண்டும் என்றும் அப்பதிவேட்டில் அம்மனுக்களின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அப்பதிவேட்டினை மாத இறுதியில் அவ்வலுவலக தலைமை அலுவலர் ஆய்வு செய்து நிலுவையில் உள்ள மனுக்களை விரைந்து தீர்வு காண ஆவண செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களில் பெறப்படும் மனுக்கள் மீது துரிதமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நாங்கள் கொடுக்குற மனுக்களை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுத்தாலே எங்களோட கோரிக்கைகளும் பிரச்சனைகளும் உடனடியாக தீர்வு எட்டப்படும். பொதுமக்களுக்கும் அரசின் மீதும் அதிகாரிகள் மீதும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும். எங்களிடம் பெறக்கூடிய மனுக்களை உடனடியாக ஆன்லைன் மூலம் ஏற்றிட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் உடனே கொடுத்துட்டா நாங்கள் அந்த நம்பரை வச்சு ஆன்லைனில் நாங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு எங்களோட அப்ளிகேஷன் எந்த நிலையில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேன் பவராக இருந்து பண்ணுறதை விட இந்த ஆன்லைனில் இருந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வேலை ஆகும், எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.